அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி காலை வானிலை நிலவரம். அதாவது புரட்டாசி மாதம் கடுமையாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது, நம்ம பார்த்தோம் ஒரு 5 தேதி வரைக்கும். அப்படியே நேற்று சாயங்காலத்துலேருந்து லேசாக தூறல் ஆரம்பிச்சிருக்கு, ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஐஎம்டி சொல்லிடுச்சு, இந்த மாதிரி வட தென்மேற்கு பருவமழை வித்ட்ரா ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ராஜஸ்தான்லேருந்தும் குஜராத்லேருந்தும் 23ஆம் தேதிலேருந்து வித்ட்ரா, அதாவது திரும்ப, அதாவது அவ்வளோதான், தென்மேற்கு பருவமழை முடிவு விட்டு அப்படியே வடக்கேருந்து தெற்க வந்துடும். இப்போ நம்ம காலையில் டிராஃபிக்கல் பார்த்துட்ருக்கோம். டிராஃபிக்கல் டிராபிக்ஸ் மேப்பு இது என்னான்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. அதில் மேலே அது மலர்மேடு வெதர்மேன் அதை இப்போ மறைச்சிடுச்சு, ரைட்டுங்களா? இது என்னென்ன தேதியில் என்னென்ன அப்படிங்கிறது மழை வரப்போகுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மேற்கு திசை, நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, அதாவது காற்றின் திசை வேக மாறுபாடுன்னு சொல்லுவாங்க. காற்றின், அதாவது தென்மேற்கு பருவமழை வித்ட்ரா ஆரம்பிக்கிச்சு அப்படிங்கிறப்பயே காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டுரும். அதாவது திசை வேக மாறுபாடுன்னா திசையிலையும் மாறுபாடு இருக்கும், வேகத்துலேயும் மாறுபாடு இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லாமல் அதாவது வங்கக்கடலில், மத்திய மேற்கு வங்கக்கடலில், கிழக்கு வங்கக்கடலாக இருந்தால் கூட ஒன்றும் பெருசாக இருக்காது. மேற்கு வங்கக்கடல்னால் நமது கடற்கரை பகுதியை ஒட்டி, ரைட்டுங்களா? அதில் ஒரு தாழ்வு பகுதி நாளைக்கு 22ஆம் தேதிங்களா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உருவாயிடும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மழை கடற்கரை ஓரங்களில் எட்டும். இனிமேல் தென்மேற்கு பருவமழை மாதிரி அந்த ஓரங்கள்லாம் எட்டாது, அதுவும் எட்டும், அது அப்புறமா சொல்கிறேன். இதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை ஓரங்களில் கொஞ்சம் மழை இருக்கும். எத்தனாம் தேதி வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ செப்டம்பர் 26, 27 தேதி வரைக்கும். இதில் வட மாவட்டங்களில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த மாதிரி வட மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருவள்ளூர் உள் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும், ரைட்டுங்களா? புரட்டாசி மாத மழை தொடங்க போகுதுங்க. அதாவது வாட்டி வச்சு வெயில், அதாவது நான் கூட நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இது மாறிடுச்சு, ரைட்டுங்களா? புரட்டாசி மாதத்தில், அதாவது நான் தான் சொன்னேனே, பொன்னுருக காயும் மண்ணுருக பேயும். இப்போ பொன்னுருக காஞ்சிடுச்சு, அடுத்தது மண்ணுருக பேயறது இப்போ கிடையாதுங்க. செப்டம்பர் 28 டு அக்டோபர் 3, ஒரு 7 நாள். அது அந்த அந்த பேட்டர்ன் மழை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு, அதாவது இரவு மழை தொடங்கும், விடிய காலம் வரைக்கும் பெய்யும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி அது கொஞ்சம் தொடர் மழையாகவே கூட இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தாழ்வு பகுதி நாளைக்கு உருவ போகுதுன்னா அது போயிடும். அடுத்தது ஆந்திரா கிட்ட ஒரு தாழ்வு பகுதி, பழையபடி ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துக்கிட்ட இன்னொரு ஃப்ளட்டு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சென்னையும் அஃபெக்ட் பண்ணும். சென்னையிலையும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது அதாவது செப்டம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கணக்கு தான். அக்டோபரில் எந்த மழை பெஞ்சிச்சினாலே, அக்டோபர் 23 ஆரம்பிக்குது வடகிழக்கு பருவமழை, இல்லை 18 ஆரம்பிக்குது, இதெல்லாம் கணக்கு கிடையாது. அக்டோபரில் எந்த மழை பெஞ்சிச்சினாலே வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் ஐஎம்டி எடுத்துக்கும், ரைட்டுங்களா? ஆனால் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வடகிழக்கு பருவமழை காலம் மாதிரி அந்த இந்த மாத கடைசியில், அதாவது 25லேருந்து 31க்குள்ளே சென்னையில் கொஞ்சம் தண்ணி தேங்குகிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிச்சயமாக தண்ணி தேங்கும், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நவம்பர் 10 நான் தான் சொல்லியிருக்கிறேன், நவம்பர் 10 அதாவது ஐப்பசி 23 ஒரு நிகழ்வு இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திகை 3 ஒரு நிகழ்வு இருக்குது. இது ரெண்டுமே இப்போ காற்று நிகழ்வு, காற்று, அது புயல், அது அப்புறமா பேசுவோம் அதை பற்றி. ஆனால் இருக்குது அது வட மாவட்டங்கள். அதான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் 1450 மில்லிமீட்டர் மழையும், மயிலாடுதுறையில் அடுத்தபடியாக 1400 மில்லிமீட்டர் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இதில் நடுவில் பனி வேறு பெய்யுங்க ஒரு வாரம். ஆனால் அப்படின்னா என்ன போகுது, இவ்வளோ மழையும் என்னென்னா குறைந்த நாட்களில் அதிக மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் இதெல்லாம் சாம்பிள் எடுத்து நான் பார்த்தது. அதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம சும்மா சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது நம்மளும் அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம். தென்மேற்கு நாளைக்கு ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகுது. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் 23ஆம் தேதி ஒன்று, அதை முடிஞ்சு 28 ஒன்று,
அதுக்கப்புறம் அக்டோபர் 1 ஒன்று 3 வரைக்கும், அப்புறம் 3 ஒரு 10 வரைக்கும் 8 9 வரைக்குமே மழை இருக்காது. ஒரு வறண்ட வானிலை பழையபடி அனுபவிச்ச பாருங்க. முன்னாடி ஒரு புரட்டாசி 5 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து இந்த பேட்டர்ன் என்னன்னா, புரட்டாசி நடுவில் வந்து மழை பெய்ய போகுது, புரட்டாசி முதல்லையும் மிடில்லையும் புரட்டாசி கடைசியில் மழை இருக்குது. ரைட்டுங்களா? வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற மாதிரி வந்துடும். அது வடகிழக்கு பருவமழைன்னு சொல்ல முடியாது, ஒரு காற்று சுழற்சி மழை அக்டோபரில் வந்தால் தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேனே. ரைட்டுங்களா? ஆனால் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, கணக்கில் வரும். வடகிழக்கு பருவமழை 23 ஆரம்பிக்கிறதுக்கு, 18லேருந்து 23 ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மாலை இரவு வந்துட்டாலே டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும். இப்போ இனிமேல் தென்மேற்கு பருவமழை அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சா? இல்லை, தென்மேற்கு பருவமழை இருக்குது. கடைசி பிக்கு வந்து எப்போ பெய்யும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் அக்டோபர் வந்து ஃபஸ்ட் வீக் வந்து ஒரு சரியான மழை ஒன்று இருக்குது. அதாவது மேட்டூருக்குலாம் அதிகமாக தண்ணீர் வர்ற ஒரு மழை இருக்குது. அதோடு முடிஞ்சு போயிடும். அதாவது 10 to 14க்குள்ளே ஒரு நல்ல ஒரு மழையை பெஞ்சிட்டு தென்மேற்கு பருவமழை சுத்தமாக இப்போ வந்து நார்த்துலேருந்து விலக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டாங்களா. அதாவது வந்து ராஜஸ்தான், குஜராத்லேருந்து விலக ஆரம்பித்தது வந்து தெற்குலேயும் வந்து விலக ஆரம்பிச்சிடும். ரைட்டு. இதற்கு முக்கியமான காரணம் ஐடிசிஇசட், அதாவது வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் இருக்கும். இது வந்து நமக்கு சாதகமாக வருது, எம்ஜிஓவும் சாதகமாக வருது. அதனால் இப்போயும் அறுவடை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மழை பெய்யல, நாளைக்கு அறுவடை செஞ்சிடணும். வைக்கைக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா, 2 நாள் இல்லைன்னா 1 நாள் விட்டா கூட இருந்துடலாம். ஆனால் வந்து 28, அதாவது வந்து 28/9லேருந்து 3/10 வரைக்கும் டெய்லியே மழை இருக்கும். அது வந்து வட மாவட்டங்களில், சென்னை போன்ற வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். அப்புறம் 3 to 8, 9 மழை இருக்காது. அதுதான் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்தீங்கன்னா, சாயாத ரகமாக இருந்துச்சுன்னா அப்போ அறுவடையை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நாள் மழை பெய்யலைன்னா மறுநாள் அறுத்துருங்க. இதெல்லாம் மாலை இரவு மழை தான். நான் சொல்கிறது இந்த 28 to 3 இருக்குது பாருங்கள், அது வந்து இரவும் விடியற்காலையும் மழை. இரவு விடியற்காலை வரைக்கும் பெய்யும், தொடர்ந்து தூறல். அதனால் 28 to 3 வந்து சான்ஸ் இல்லை அறுவடை பண்ணுறதுக்கு. ஆனால் 28 வரைக்கும் நாள் சாயங்காலம் மழை பெய்யலைன்னா மறுநாள் அறுத்துடலாம். ஓகேவா? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 3 8 9 மழை டிஸ்டர்பன்ஸே கிடையாது, வறண்ட வானிலை. அப்போ அறுவடை பண்ணிடலாம். சிலர் நேற்று பேர் கேட்டாங்க, அதுக்காக நான் வந்து இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இது வந்து டெல்டா பகுதி. இனிமேல் மழை வந்து நமக்கான மழை தொடங்க போகுது. தென்மேற்கு பருவமழை மழை மரபு பிரதேசம் நமக்கு, வடகிழக்கு பருவமழை நமக்கான மழை. லேசான ஒரு மேகம் கடலில் வந்துச்சுன்னா அடுத்தது வந்து டைரெக்டாக கொட்ட போகிறது நமக்கு தான். ரைட்டுங்களா? கடுமையான மழை இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கடுமையான மழை இருக்குது. சாயாத ரகமாக பார்த்து தேர்வு செஞ்சுருக்கீங்க. எல்லாமே தேர்வு செஞ்சுருப்பீங்க. வடிகால்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிங்க. ஏன்னா குறைந்த காலத்தில் அதிக மழை, கிளைமேட்டிக்கல் சேஞ்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. குறைந்த காலத்தில் நிறைய மழை பெய்தே தீரும். அதில் வந்து ஸ்பாட் வந்து சென்னையும், அடுத்தது 2வது இடம் மயிலாடுதுறையும் தான். அதனால் வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மழை வரப்போகிறது.